Hello everyone. இன்னைக்கு நம்ம 9th standard maths trigonometry exercise 6.2ல first sum பார்ப்போம். Verify the following equalities கொடுத்திருக்காங்க. நீங்க பேஜ் நம்பர் 230ல பாத்தீங்கன்னா புக்ல ஒரு trigonometric ratios ஒரு டேப்லெட் காலம் கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த சம்ஸ்க்கு என்ன டிகிரி கேட்டிருக்காங்களோ அந்த டிகிரிக்குரிய ஆன்சர் இப்போ sin 30 டிகிரினா அதுக்குரிய வேல்யூ எடுத்து எழுதணும். அதே மாதிரி என்ன டிகிரி கேட்டிருக்காங்களோ அதுக்குரிய வேல்யூ sin 0 டிகிரினா இது 45 டிகிரினா இப்போ டேன்னா டேனுக்கு 0 டிகிரி இது அந்த மாதிரி இந்த டேப்லெட் காலம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த வேல்யூஸ் எடுத்து எழுதிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம் வெரிஃபை பண்ணிடலாம் இது ரொம்ப ஈஸியான சம்ஸு இது எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு சம்மு sin ஸ்கொயர் 60 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா sin 60 டிகிரிக்கு என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டிருப்போம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணி இதோட ஆன்சர் ஈக்குவல் டு 1 வருதுன்னு பார்ப்போம் sin 60 டிகிரிக்கு நம்மளுக்கு √3/2 sin 60 டிகிரியோட வேல்யூ பார்த்திங்கன்னா √3/2 அது இங்கே ஸ்கொயர்னு கொடுத்த காலத்தால் நம்ம ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 60 டிகிரி இப்போ காஸ் 60 டிகிரிக்கு நம்மளுக்கு வேல்யூ 1/2 அது ஸ்கொயர் போட்டுக்கிறோம் இப்போது இஸ் ஈக்குவல் டு √3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்போது ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது 3 அப்போது இங்கே வந்து இது 2 ஸ்கொயர் 2 2s are 4 வருது ப்ளஸ் 1 ஸ்கொயர்னா 1 டிவைட் பை 2 ஸ்கொயர்னா 2 2s are 4 அப்போ இது ஆன்சர் ஆகுது 3 + 1 இங்கே 4 ஆகிடுது டினாமினேட்டர் 3 + 1 இஸ் ஈக்குவல் டு 4/4 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் 1 வருது அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் என்ன வருது 1 இஸ் ஈக்குவல் டு 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஹென்ஸ் வெரிஃபைடு அவ்வளோதான் இதோட ஆன்சர் ஓகேங்களா இப்போ செகண்ட் சம் பார்ப்போம் இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 1 + tan ஸ்கொயர் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம் 1 + tan 30 டிகிரிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/√3 வரும் 1/√3 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன வரும் 1 + 1 ஸ்கொயர்னா 1 வரும் √3 ஸ்கொயரு இப்போ √3 ஸ்கொயருன்னு போது ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது ஓகேங்களா அப்போ இங்கே 3 வருது இஸ் ஈக்குவல் டு இப்போ க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 3 1s are 3 + 1 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 4/3 இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 4/3 வந்திருக்கு ரைட் ஹேண்ட் சைடு பார்ப்போம் ரைட் ஹேண்ட் சைடு சீக்கன் ஸ்கொயர் 30 டிகிரி இருக்குங்களா இப்போது சீக்கன் 30 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா 2/√3 வரும் 2/√3 ஹோல் ஸ்கொயர் அப்போது 2 2s are 4 டிவைடட் பை √3 ஸ்கொயர்னா இங்கே என்ன இதே மாதிரி போட்டால் பார்த்தீங்கன்னா √3 ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயரை கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு 3 வருது அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் 4/3 ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் 4/3 நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஏன்ஸ் வெரிஃபைடு இதுவும் வெரிஃபை பண்ணியாச்சு ஆன்சர் ஈக்குவலாக இருக்குது ரெண்டு பக்கமும் இப்போ தேர்ட் சம் பார்ப்போம் இப்போ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா cos 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1 - 2 sin ஸ்கொயர் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் 45 டிகிரி -1 கொடுத்துருக்காங்க இப்போ இதில் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன் cos 90 டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0 இஸ் ஈக்குவல் டு 1 - 2 இன்ட்டு sin 45 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா 1/√2 ஹோல் ஸ்கொயர் இப்போ இங்கே -1 - 2 போட்டாச்சு sin 45 டிகிரிக்கு வேல்யூ வந்து 1/√2 இங்கே ஸ்கொயர் இருக்கிறதால ஸ்கொயர் போட்டிருக்கேன் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இப்போ cos 45 டிகிரிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/√2 தான் 1/√2 இங்கே cos 45 டிகிரிக்கு 1/√2 இங்கே ஸ்கொயர் இருக்கிறதால ஸ்கொயர் போடுறோம் -1 0 இஸ் ஈக்குவல் டு 1 - 2 இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர்னால் 1 வருது √2 ஸ்கொயர் √2 ஸ்கொயர்னா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது இங்கே 2 வருது இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 இங்கே √2 ஸ்கொயர்னா 2 வரும் -1 வருது இப்போ இங்கே 2 1 2 கேன்சல் இந்த 2 1 2 இங்கே கேன்சல் 0 இஸ் ஈக்குவல் டு 1 இப்போ இங்கே என்ன வரும் 2 1s are 2 இல்லையா 1 1s are 1 தான் இப்போது இஸ் ஈக்குவல் டு 1 -1 அப்போது 0 இஸ் ஈக்குவல் டு 1 - 1 0 இஸ் ஈக்குவல் டு 1 - 1 0 இப்போ மூணுமே cos 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1 - 2 sin ஸ்கொயர் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் 45 டிகிரி -1 இப்போ இது மூணுமே ஈக்குவலாக இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு அப்போ ஹென்ஸ் வெரிஃபைடு
இப்போ ஃபோர்த்து சம் பார்ப்போம். இப்போ ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா sin 30 degree cos 60 degree plus cos 30 degree sin 60 degree is equal to sin 90 degree கொடுத்துருக்காங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துப்போம். இப்போது sin 30 டிகிரிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். sin 30 டிகிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? sin 30 degree cos 60 degree plus cos 30 degree sin 60 degree. இப்போது sin 30 டிகிரிக்கு என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு cos 60 டிகிரிக்கு என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2 தான் வருது. cos 60 டிகிரிக்கு 1/2 ப்ளஸ் cos 30 டிகிரிக்கு √3/2 sin 60 டிகிரிக்கு √3/2. ஓகேங்களா? இப்போது 1/2 2s are 4 ப்ளஸ் √3 இன்ட்டு √3னா √3 ஸ்கொயர் வருது இல்லைங்களா? இப்போ ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல். அப்போ நம்மளுக்கு 3/2 2s are 4 வருது. அப்போ இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதால மேலே மட்டும் 1 + 3 / 4 எடுத்துப்போம். இஸ் ஈக்குவல் டு 1 + 3ன்னு நம்மளுக்கு என்ன வருது? 4 / 4. இப்போ கேன்சல் பண்ண நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஆன்சர் வருது. லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் நம்மளுக்கு 1 வந்துடுச்சு. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து பார்ப்போம். ரைட் ஹேண்ட் சைடில் வெறும் sin 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. sin 90 டிகிரிக்கு வேல்யூ என்ன? 1 தான். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் 1 வந்துடுச்சு. ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு. therefore left hand side is equal to right hand side. left hand side ஆன்சர் ஈக்குவலாக இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரோட. hence verified. அவ்வளோதான் இதோட சம்மு. இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.